ஹலோ ஆல், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ் which is made with potato, which is called as potato manchurian. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்றதை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி தண்ணியில் நான் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்குள்ள இதை ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் விட்டுட்டு பால்ஸாக பிடிச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சாஸை நம்ம ரெடி பண்ணலாம். சாஸுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், லைக் ஆனியன்ஸ், கேரட்டு அண்ட் கேப்சிகம். மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் ஆட் பண்ணுறதுக்கு பிளாக் பெப்பர் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தட்ஸ் ஆல். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஸ்லரி இதில் ரெடி ஆகும். ஸ்லரி ரெடி ஆகிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு ஸ்லரி ரெடி பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான சாஸஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், கொஞ்சோண்டு கெச்சப் நான் கொஞ்சம் இன்டினைஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கெச்சப் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸும் எடுத்திருக்கேன். ஆயிஸ்டர் சாஸ் அகெயின் இட்ஸ் அ வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ், ஷிட்டாக்கே மஷ்ரூமோட ஆயிஸ்டர் சாஸ் பேஸ். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதை எப்படி நம்ம மேரினேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை கூட நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது சால்ட் கொஞ்சம், அகெயின் ஹாஃப் சால்ட் போதும், ஜாஸ்தி சால்ட் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் கொஞ்சோண்டு, பெப்பர் கொஞ்சம், இதுக்கப்புறம் மெயினாக ஆட் பண்ண போகிறது நம்ம கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்தா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்ல கோட் கொடுக்கும். இப்போ அடுத்தது வந்து மைதா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஒட்டி போடுங்க, ஜாஸ்தி வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மைனர் பைண்டிங் ஏஜென்ட் ஒட்டி தான். இதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தென் யூ ஆட் வாட்டர். தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதோட வந்து ஸ்டார்ச்சை நம்ம லூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் போட்டு அப்புறம் நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து பொட்டேட்டோ நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம இப்போ ப்ரௌன் உருளைன்னு சொல்லி கொடுக்குறாங்க மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு. நீங்கள் இன்னொன்று மாவு உருளைன்றாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதறி போயிடும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது மோஸ்ட்லி குருமாஸ்க்கு தான் நல்லா இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் விட்டுறேன், ஸோ தட் ஸ்டிக்கியாக இல்லாமல் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை நீங்கள் வந்து பால்ஸாக உருட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை சூடு பண்ணலாம். இது அதுக்குள்ளே கொஞ்சம் மேரினேட் ஆகி இருக்கட்டும், ஸோ தட் அந்த ஆயில் இதெல்லாம் க்ரீஸ் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் இருக்கணும் சூடு. போட்டால் இமீடியட்டாக அது மேலே வர மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா ஓவர் பர்ன் ஆகிடும். அதே மாதிரி ஓவர் க்ரௌடும் பண்ணிடாதீங்க ஆயிலில், அது ரொம்ப 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 முக்கியம். இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற டைம் ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சுனாலும் ஃபுல்லாக குக் ஆகி வராது. இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பட்டியல் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி ஆகணும். இது டபுள் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக திருப்பி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் இதோட கிறிஸ்பினஸ்ஸை, டேஸ்ட்டு, உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக ஹோல்ட் ஆகிருக்கும். இதில் ஒரு 2 to 3 minutes ஓகே எடுத்துட்டிங்கன்னா டன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை டபுள் ஃப்ரை பண்ணி ஒரு 2 minutes நம்ம வச்சிட்டோம்.
வச்சதில் பாருங்கள் கலர் கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுதான் டெக்ஸ்சர் வரணும் நீங்கள் போடுற மஞ்சூரியன். இந்த டெக்ஸ்சரில் நீங்கள் இது வெறுமனே சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் சாஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இருக்காது. பசங்க இப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு பொட்டேட்டோ பாப்கார்ன்ஸ் மாதிரி ரன் ஆகிடும் உங்களுக்கு. நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு சாஸ் பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்ஸில் லைனாக நம்ம போட போகிறோம். இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு கொண்டு ஆயில் நல்ல ஸ்டீமிங் ஹாட்டில் இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா டக்கு 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 முடிச்சிடலாம். ஓகே, இப்போது நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா ஸ்டீமிங் ஹாட் ஆகிடுச்சு. இப்போ கார்லிக்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு குக் ஆகிடணுன்னு இம்மீடியட்டாக ஜிஞ்சரும் போட்டுருங்க. ஜிஞ்சரும் நல்லா ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர். இது சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆன உடனே அந்த அரோமா வந்து கம்ப்ளீட்லி வெளியில் வரணும். ஓகே, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்லி வெளியில் வரணும். இப்போ உங்களுக்கு அந்த பர்ன்ட் ஜிஞ்சரோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சோடனே போட வேண்டியது ஆனியன், கேரட்டு, தென் இந்த டைஸ்டு கேப்சிகம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எடுக்க போகிறது சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி முடிச்ச உடனே ஆயிஸ்டர் சாஸ் நம்ம என்ன எடுத்தோமோ அது கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. இந்த 1 ஸ்பூன் கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கெச்சப். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கெச்சப் ஃபுல்லாக போட்டுட்டு இதில் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் சுகர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சுகர் டெஃபினெட்லி, சால்ட் அண்ட் சுகர் இல்லாமல் சைனீஸ் குக்கிங் கம்ப்ளீட் ஆகாது. சால்ட்டில் கொஞ்சம் கரைச்சிட்டு அதை விட்டுருங்க. விட்டுனா இது கொஞ்சம் திக்கனிங் ஆகிடும். ஃபயர் நீங்கள் குறைக்கக்கூடாது. ஃபயர் குறைக்காமல் இந்த டைம் வந்து டேஸ்ட் பார்த்துருங்க எப்படி இருக்குன்றது. இப்போ நம்ம இதை பொரிச்சு வச்சுருக்கேன் கம்ப்ளீட் பொட்டேட்டோஸ் வந்து மஞ்சூரியன் பால்ஸை வந்து இதில் போட்டுற போகிறோம். தட்ஸ் இட். பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்காக. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. மற்ற ரெகுலர் மஞ்சூரியன்ஸை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எல்லாமே பக்காவான சிஸ்டமில் போட்டு பாருங்கள். டெஃபரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் விஆர் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸும் போடுங்க. நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய 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 டிஷ்ஷஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் மிலோஸ் வினோத். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.